எல்லாருக்கும் வணக்கம். என்னடா ஒரு இடத்துல இப்படி இருக்கேன்னு நினைக்க வேணாம். இந்த ஒரு மாசமா உங்கள்கிட்ட உதவி கேட்டு இருக்கேன். நீங்க இப்படி செஞ்ச உதவியில லேப்டாப் வாங்கினேன். மேற்கொண்டு உதவிகளை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன எந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு 30,000 வேணும். அதனால நான் எதுக்கு என்னங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன். காரணம் என்ன ஒன்று எனக்கு மொபைல் கம்ப்யூட்டர் சர்வீஸ் தெரியும். அது தனியாக ஒரு கடை போடுறதுக்காக நான் கேட்டிருக்கேன். பாதி பேர் கேட்டாங்க, உங்களுக்கு யார் இருக்கா என்ன இருக்கான்னு. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் தனியாக தான் இருக்கேன். எனக்கு அப்பா அம்மா இல்லை. ரெண்டாவது இருக்கிற வீடு சொந்த வீடு. அப்பா அம்மா இல்லாதனாலதான் இப்போ நான் தனியாக இல்லை கஷ்டப்படுறேன். அக்கா அவங்க இருக்காங்க, அவங்க வெளியூரில் இருக்காங்க. அவங்க திருமணமாகி தனியாக இருக்காங்க. நான் சாப்பாடு நானாக தான் சமைச்சு கரண்ட் அடுப்பில் நானாக சமைச்சு நானாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். மேற்கொண்டு குளிக்கிறதா இருக்கட்டும், இல்லை துணியை ட்ரெஸ் மாற்றுறதா இருக்கட்டும், நானாக தான் பார்த்துட்டு இருக்கேன். துவைக்கிறதுக்கு மட்டும் என்னைக்காவது ஒரு நாள் நான் போட்ட துணியை யார் துவைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு யாரும் என் கூட இல்லை. நான் லவ் பண்ணவளும் இப்போ என் கூட இல்லை. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவளும் என் கூட இல்லை. அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். யாருமே எனக்கு கூட கிடையாது. இப்போ நான் வாழ்வா சாவாங்கிற லெவலில் இருக்கேன். காரணம் என்னென்னா, எனக்கு வருமானமே இல்லாமல் உட்காந்துருக்கேன். என்னுடைய தொழில் எனக்கு கை கொடுக்கும், அந்த மறுபடி தொழிலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட உதவி கேட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை எனக்கு மறக்காமல் செய்யுங்க. நீங்கள் செய்கிற உதவிகள் என் மூலமாக இன்னொரு 10 பேருக்கு எனக்கு செய்ய முடியும். ஏன்னா நான் கடை வச்சேன். இனிய மாதிரி இருக்கவங்க தேடி கண்டுபிடிச்சு என்னால் செய்வேன். அதை நான் முழுமையாக நம்புங்க. நீங்கள் எனக்கு உதவி பண்ணீங்கன்னா என் குடும்பம் மறுபடியும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, பணம் காசு இருந்தால் தான் யாருமே வருவாங்க. ஒருவேளை அதனால கூட என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போனாலான்னு தெரியலை. இப்படிக்கு எனக்கு தன்னம்பிக்கை வாழணும் வைக்கணும் ஒரு ஆசையில் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. உங்கள் உதவியை மறுபடியும் நான் கேட்குறேன். தவறாக நினைக்காதீங்க. பொய்யான வீடியோவெலாம் கிடையாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணியே கேட்கலாம். என்னுடைய நம்பர் 88 83 14 88 83. நான் வீடியோவில் கீழேயும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. என்னுடைய ஃபோன்பே ரேட்டு எல்லாமே அதோட நம்பர் தான். எல்லாமே அந்த நம்பர் தான். ஃபோன் பண்ணுறது வாட்ஸ்அப்பு எல்லாமே அதான். பாதி பேர் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறாங்க, அது உண்மைதான். நான் போடுற வீடியோ எதுவுமே தவறாக இருந்தா நீங்களே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். சரிங்களா? நான் உங்களை எதிர்பார்க்குறேன். எனக்கு உதவி பண்ணுங்க. நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா ஒரு குடும்பத்தை, ஒரு கைகால் இல்லாதவனுக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுத்ததா இருக்கும். தயவுசெய்து உதவி பண்ணுங்க. மக இந்த புது வருஷத்தில் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு நீங்கள் தான். மறுபடியும் என் வாழ்க்கையை நான் தொடங்குறதுக்கு நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு உதவி பண்ணணும். உதவி பண்ணுங்க. எல்லாரும் ஒன்றா எனக்கு உதவி பண்ணீங்கன்னா நான் நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவேன். உதவி பண்ணுங்க.